ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஸ்டாக்ஸோட நெகட்டிவ் ஆக்சுவலி அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, அது மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பிளட் பாத்தாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா ஐடிசியும் கீழே விழுந்துச்சு. ஸோ அதுவும் நிஃப்டி கீழே விடுறதுக்கு ஒரு ரீசன். மேஜர் ரோல்னு பார்க்கும்போது இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்த நியூஸ் வந்து கர்நாடகாவில் குறிப்பாட்டு பெங்களூரில் ரெண்டு பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க, 2 குழந்தைங்களுக்கு. அது போக இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் 2, குஜராத்தில் 1 அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அப்டேட் நான் பார்த்தேன். ஸோ மேபி இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் போல் தோணுது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. அந்த பேனிக்கில் வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பேச முடியும். ஸோ பட் இப்போ இருக்க ட்ரெண்ட் இது சொல்கிறேன். ஸோ 5% வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் எல்லாமே அந்த 5 பேருமே குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து 5 பாதிப்பு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேபி வீடியோ மார்னிங் தான் வரும், அதுக்குள்ளே மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், குறையவும் போகலாம். ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் சீக்கிரம் க்யூர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50 பார்க்கும்போது மார்க்கெட்டில் 388 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 23,616 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,964 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1,258 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 1,066 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 49,922 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 43,674 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 51 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஆக்சுவலி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக அடி வாங்கலை. பேங்க் ஸ்டாக்ஸு நெக்ஸ்ட் அதர் கன்சூமர் ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கன்சூமர் இண்டெக்ஸ் தான் அன்றைக்கி பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் ஐடி ஸ்டாக்ஸும் அது மாதிரி வந்து பெருசாக அடி விழல. சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 2,575 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்தாங்க. டிஎஸ் பார்க்கும்போது 5,749 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரமில் இன்றைக்கி மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருந்துச்சு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் ஏ பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதாவது ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு. எந்த ஸ்டாக்குமே, நான் சொல்கிறது எல்லா ஸ்டாக்குமே. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கி வந்து 4.5% கீழே விழுந்திருந்தாங்க. 179 ரூபா 30 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. 178 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் இந்த ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த 4.5% காலி ஆகிறதுக்கு ரீசன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஒடிசாவில் சாம்பல்பூர் பிரான்ச்சில் ஒரு ராபரி நடந்திருக்கு. அதாவது கன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோகிராம் ஆஃப் கோல்டு ப்ளஸ் 4 லட்சம் கேஷ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டாலன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அசட்ஸோட வேல்யூ பார்க்கும்போது நியர்லி 20 கோடி கிட்ட இருக்குது. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு ஒரு பக்கம், இருந்தாலுமே 20 கோடி வேல்யூ வந்து ஸ்டோலன் பண்ணதுனால அந்த ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கி ஒரு 4.5% அடிச்சிருக்காங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆக்சுவலி முத்தூட் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நிறையா இருக்குது. அதனால் மணப்புரம் ஃபினான்ஸை ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 2% மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. இதில் பெரிய அடின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் பேங்க் ஆஃப் பரோடா தான் இருக்கிறாங்க. 5.5% காலி, 227 ரூபா. அதுக்கு அடுத்தபடியாட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஒரு 3.5% காலியாக இருந்துச்சு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே காலியாக இருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 1.5% நெகட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி 970 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ 2.5% இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. இன்னும் அட்ராக்டிவ் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 62 ரூபா 70 காசு வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ண லெவலுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓவரால் இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 7.5% காலியாக இருந்துச்சு. 114 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பிஸ்னஸ் அப்டேட் மார்க்கெட்டுக்கு அக்செப்ட் பண்ணாத பேசிஸில் அடிச்சிருக்காங்க. ஐடிசி கிட்டத்தட்ட 8% நெகட்டிவில் வந்து கடைசியில் 7.5% நெகட்டிவில் 445 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ஐடிசி இன்னும் இறங்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால ஸ்லோவாகவே ஐடிசியில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. நான் அன்றைக்கி ஒரு 5 ஷேர் வாங்கினேன். நிறைய பேர் சொன்னீங்க 9 ஷேர் வாங்கியிருக்கேன் ப்ரோ. இன்றைக்கி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தார் 50 ஷேர் வாங்கியிருக்கேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸ்லோவாகவே அக்யூமுலேஷன் பண்ணுங்கள். ஆனால் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இந்த இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 145 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கும் 5% காலியாக இருந்துச்சு மார்க்கெட்டில்.
பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோ வரும்போது 130 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். ஸோ வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 30 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து நான் என்னோட ஓன் ரிஸ்கில் கன்சிடர் பண்ணேன் அந்த ஐஆர்எஃப்சியை. அடுத்தது மிட் கேப்பில் பார்க்கும்போது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி IREDA அவங்க ஒரு 6% நெகட்டிவ்ல இருந்துச்சு. NLC இந்தியா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், SJVN, ஆதித்யா பிர்லா ஃபேஷன், எஸ் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. RVNL இன்னைக்கு 410 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட்ல, ப்ரோ ஆப்பர்ச்சுனிட்டி RVNL இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் 400 ரூபாய்க்கு கீழே போகும்போது டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. 400 ரூபாய்க்கு கீழே போனாலுமே அதோட வேல்யூஷன் வந்து நமக்கு ஃபேவராக இருக்க வாய்ப்புகள் இல்லை, அதிகமாக தான் இருக்குது. பட் 400 ரூபாய்க்கு கீழே வரட்டு நான் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் சொல்லியிருக்கேன் தவிர 400 கீழே வந்தால் நம்மளோட கன்சிடர் லெவல் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அப்போ கூட வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பொறுமைங்கிறது ரொம்பவே அவசியம். ஸ்மால் கேப்பில் வந்து ஸ்வான் எனர்ஜி, இன்டெலெக்ட் டிசைன் அரேனா, நெக்ஸ்ட் வந்து இந்த டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா இதெல்லாம் 7% காலியாக இருந்துச்சு. கார்டன் டிசி பில்டர்ஸ், HFCL லிமிடெட் இது எல்லாமே 6% மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த PSU செக்டார் ஸ்டாக்கு, அதாவது அது டிஃபென்ஸ் செக்டாரோ, ரயில்வே செக்டாரோ, பெட்ரோலியம் செக்டாரோ, PSU ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போட்டு தர்ம அடியாக விழுந்துருந்துச்சு. லார்ஜ் கேப்பில் பார்க்கும்போது கன்சியூமர் கம்பெனியாக இருக்கிற காத்ரேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா கன்சியூமர், டைட்டன் கம்பெனி, HL டெக்னாலஜிஸ் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதில் டைட்டன் மேலே போகிறது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டு. கன்சியூமர் செக்மெண்ட்டில் காத்ரேஜ் கன்சியூமரும் டாடா கன்சியூமரும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மிட் கேப்பில் நைக் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு, ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸு, SBI கார்டு, எம்ஃபோசிஸ். இதில் SBI கார்டு மேலே போகிறது ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸோட அப்டேட்ஸ் அந்த பேசிஸில் மேலே போனாங்க. ஸ்மால் கேப்பில் அந்த ITI லிமிடெட் இது வந்து மேலே போயிருக்கு இன்னைக்கு. அது வந்து கண்டினியூஸ். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்லேயும் வந்து 20% அப்பர் சர்க்யூட்டு, இன்றைக்கும் 19% மேலே அப்பர் சர்க்யூட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வால்யூம் பேஸில் தான் மேலே போகிறது தவிர இப்போதைக்கு பெரிய நியூஸ் எதுவுமே அது பக்கம் வந்த மாதிரி இல்லை. RBL பேங்க் அன்றைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அதுவும் ஒரு 2.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு RBL பேங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் மார்க்கெட்டில் இன்றைக்கி 4.5% கிட்ட நெகட்டிவ்ல இருந்துச்சு. 379 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க டாடா பவர். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. கடைசி கன்சிடர் பண்ணது 200 ரூபா அந்த ரேஞ்சில் கடைசியாட்டு கன்சிடர் பண்ணேன். இப்போ வேல்யூஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 300 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக பேசலாம் டாடா பவரில். இப்போதைக்கு டாடா பவரில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 300 ருபீஸுக்கு பிரேக் பண்ணி கீழே வரும்போது ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது கன்சியூமர் தான் நான் சொன்ன மாதிரி 10.8% பாசிட்டிவ் இருந்துச்சு. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பயங்கரமாக அடி விழுந்தது பேங்கிங்கும் PSU பேங்கும் தான். இந்த 2 செக்டார் தான் பார்த்தீங்கன்னா மரண அடி வாங்கியிருந்தாங்க மார்க்கெட்டில். டாடா பவர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1000 மெகாவாட் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பியூபூரி, ராய்காட் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே கிடச்சிட்டு 1800 மெகாவாட் பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு 2 ஏரியாவில் கிடச்சிருக்கு. ஒன்று 1000 மெகாவாட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரிமைனிங் அதர் 800 மெகாவாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 44 மந்த்ஸ் விச் மீன் 2028 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு நிறைய மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு 2800 மெகாவாட் வேல்யூ உள்ள ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்ரேஷனலுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது 2028 to 2029 அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாட்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேசிஸில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மிட் 2025 அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2029 வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப்ரேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் விசார்ட் அண்ட் C4V இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா EV பேட்டரி டெக்னாலஜி சம்மந்தமாட்டு, இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் மூலமாட்டு EV பேட்டரி டெக்னாலஜி சம்மந்தமாட்டு வாட் விசார்டும் C4Vயும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு NMDC, KIOCL இந்த 2 கம்பெனியும் வந்து ஸ்டீல் மினிஸ்ட்ரி மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இப்போ ஒரு ப்ரொபோசலை வச்சுருக்காங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா அயன் ஓர் ப்ரொடியூசிங் கம்பெனியில் தான் இருக்கிறாங்க. ஸோ NMDC வந்து நம்ம ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், 200 கிலோ வரும்போது பார்க்கலான்னு சொல்லி. NMDCக்கு முன்னாடி இந்த KIOCL வந்து 1976 பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அயன் ஓர் மைனிங்கும் பெல்லட் ப்ரொடக்ஷன்லேயும் இவங்க சிக்னிஃபிகண்ட் பிளேயராக இருக்கிறாங்க. NMDC பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 24 ஒரு லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க இந்தியாவில். 21,294 கோடி டேர்ன் ஓவர் பண்ணி அச்சீவ் பண்ணியிருந்தாங்க இந்த NMDC. ஸோ இப்போ இந்த 2 கம்பெனியுமே நாங்கள் மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரொபோசலை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த மெர்ஜர் எப்போ கம்ப்ளீட் ஆகும், மேபி இது ஒரு லாங் டேர்ம் டைம் எடுக்கும், இப்போ உடனெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மெர்ஜர் எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட அந்த ப்ரைவேட் கேபிட்டல் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் எக்ஸ்பென்ஷனுக்கு $107 பில்லியன் வரைக்கும் கண் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து க்ளீன் அண்ட் கோல் பவர் அந்த செக்மெண்ட்டில் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது ப்ரைவேட் தான், ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், கவர்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மேபி இதை விட அதிகமாக போகலாம். அது மட்டுமே கிரிட் எக்ஸ்பென்ஷனுக்கு $107 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து இந்த ரீஹைட்ரேஷன் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ 10 ரூபாய்க்கு எனர்ஜி ட்ரிங்கை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ராஸ்கிக் அப்படின்னு சொல்கிறாங்க. குளுக்கோஸ் ப்ராடக்ட் சம்மந்தமாட்டு வருது, குளுக்கோ எனர்ஜி மாதிரி. ராஸ்கிக் குளுக்கோ எனர்ஜி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரீஹைட்ரேஷன் பிவரேஜ் ட்ரிங்க்கு 10 ரூபா பார்த்தீங்கன்னா பெர் பாட்டிலுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கேம்பகோலா வந்து மற்ற ஜூஸ் கம்பெனிக்கு எல்லாமே காம்படிஷனாட்டு 10 ரூபாய்க்கு, அவங்க 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு இவங்க 10 ரூபாய்க்கு கொடுத்து மார்க்கெட்டை பிடிச்சாங்க. ஸோ இது எப்படி வருதுன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்லேயும் குளுக்கோன்டியா ஏதோ ஒன்று உண்டு, அந்த ஆரஞ்சு கலரில் பச்சை கலர்லாம் இருக்குது, குளுக்கோன்டின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மேபி இது ஒரு காம்படிஷனாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்க ரேஞ்சுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும். அந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ரைவல்ஸாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டன் கோல்டு வந்து நவம்பர் 2024 அவங்களோட ரிசர்வில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 tons ஆஃப் கோல்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கோல்டு ரிசர்வுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி. ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் அடி விழுந்ததில் அதுவும் ஒரு ஸ்டாக் 3.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 327 ரூபா பக்கம் வந்தாச்சு என்டிபிசி. ஸோ ஆக்சுவலி அவங்களோட 52 வீக் லோவே பார்த்தீங்கன்னா 296 தான், இப்போ 327 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பவர் செக்டர் ஸ்டாக்கில். அதுவும் வேல்யூஷன் சீப்பாக கிடைக்கிறதுனா என்டிபிசி ஒன்று. இப்போதைக்கு டாடா பவரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்க என்டிபிசியில் யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக தான் என்டிபிசி இருக்குது. ஸோ மேபி இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பட் ஆக்சுவலி பல்க் பையிங் இதில் பண்ணிடாதீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே ட்ரெண்டில் போச்சுன்னா இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. மேபி 52 வீக் லோவை கூட டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் 40 ரூபா தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் ட்ரேட் ஆகுது. 327னா கிட்டத்தட்ட 35 ரூபா அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இறங்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 400 ரூபா தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடைசியாக கன்சிடர் பண்ணது 340, அதுலேருந்து 400 ரூபாலாம் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்டிபிசியில் ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்டிபிசியில். நிர்மா குரூப்போட நுவாக்கோ விஸ்டாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வத்ராஜ் சிமெண்ட்டை வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்யூசியேஷன் மூலமாட்டு 5th லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேக்கராட்டு அவங்களோட கெப்பாசிட்டியை 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி 31 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நுவாக்கோ குரூப்போட கம்பெனியான நுவாக்கோ விஸ்டாஸ் கார்பரேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வத்ராஜ் அந்த சிமெண்ட் கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணுறது மூலமாட்டு இந்த வத்ராஜ் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் இன்சால்வென்சி ரீசொல்யூஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து வத்ராஜ் சிமெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.